ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்த சொல்ல வந்து அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. அட்வைஸாக நினச்சிக்கிறவங்க வந்து லைஃப்பில் ரொம்ப மேலே வர்றது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒருத்தர் போயிட்டு வந்த பாதை வந்து இந்த மாதிரி முள்ளாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த போகிற விதத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க. இல்லை, இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன செய்யுது, நமக்கு என்ன தோணுதோ செய்யலாம் அப்படின்னு போகிறவங்க போகட்டும், வேணாம் வேணும்னு சொல்ல வரல. இது புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக போகலாம். அதாவது என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனை கடந்து போகலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சைக்காலஜி பற்றி பேசுகிறதுனால வந்து ஒரு சிலர் போர் அடிக்கலாம். சைக்காலஜி பற்றி பேசுகிறதுனால எப்போ பார்த்தாலும் வந்து வளன்னு எதையாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமாக ஸ்ட்ராட்டஜின்னா டக்குன்னு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதில்ல, ஒரு டிப்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறதில்ல, அப்புறம் கால்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறதில்ல, சும்மா எதுவும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜி பற்றி, ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி பேசுகிற தம்ப்நெயில் போட்டு நான் இதை பற்றி ஒரு கதை பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு சிலர் போர் அடிக்கும். ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் சைக்காலஜியில் நிறைய இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா ஆர்ஆர் ரேஷியோ, ரிஸ்க் ரிவார்ட். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் சரியில்லை அப்படின்னா எதையும் உங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி டெய்லி ஒரு ட்ரேட், ஏன் ஒரு ட்ரேடோட ஸ்டாப் பண்ணால் எமோஷனல் கண்ட்ரோலுக்குள்ளே வராது. நீங்கள் 2 அல்லது 3 மேலே கை வச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நினச்சாலும் உங்களை மீட்டுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலில் வந்து நான் பேசிகிட்டு இருக்க விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இது சைக்காலஜி. இது ரொம்ப இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடுங்க, டார்கெட் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் முக்கால்வாசி கடல் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு சில வந்து எஸ்எல்லை கட் பண்ணுறதுக்கு வெளியே வரவே மாட்டாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற பணமும் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பாதி டார்கெட்டில் வெளியே வந்தீங்கன்னா ஆர்ஆர் ரேஷியோ டேமேஜ் ஆகும். அப்போ தெரியும் உங்களுடைய பணம் வந்து கொஞ்சமாக கைவிட்டு போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஒரு வேளை இந்த 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட், நம்மளோட சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கான பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஏன்னா அந்த 2 நிமிஷம் டைம் கொடுக்க முடியாமல் டக்குன்னு சொல்லுங்கள், பட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டாக் செலெக்ஷன் இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணுறது, நான் ஸ்விங்க்கு சொல்ல வரல, இன்ட்ராடேக்கும் ஸ்விங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங்க் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் அனலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடேக்கு வந்து 30 மினிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அல்லது 1 hour சூஸ் பண்ணுறோம் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வீக்லிலேருந்து வரணும். வீக்லி டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலிசிஸ் பண்ணி அதில் என்ன நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணணும். அப்போது அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு அது சூட்டபுளாக இருக்கும். இன்ட்ராடேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இன்ட்ராடேயில் என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவோம்? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பிளான் பண்ணிவிட்டு என்ட்ரி எக்ஸிட்டுக்காக நீங்கள் 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் என்ட்ரி எக்ஸிட்டுக்காக ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டுருக்கீங்களா, அதை வந்து 5 மினிட்ஸ் பேஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி பண்ணுறது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஸ்டடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் எப்படி போதோ அதை வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் மல்டிபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் செலெக்ஷனை இன்ட்ராடேக்காக எப்படி பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 5 மினிட்ஸ்னு சொன்ன இல்லைங்களா என்ட்ரி எக்ஸிட்னு, அந்த மாதிரி சார்ட் ஓப்பன் சொல்ல ஒரு சில கேண்டில் வந்து வால்யூமே இருக்காது, இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும். அந்த மாதிரி சார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 30 மினிட்ஸில் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்ட் அந்த மாதிரி காமிக்கும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்காது, ஒரு மாதிரி டாட் போயிருக்கும். மேலே ஒரு குச்சி வரும், கீழே சின்ன பாடி வரும், கீழே குச்சி வரும், சின்ன பாடி வரும். இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி சார்ட்டை. நமக்கு சாலிட் பாடியோட கேண்டில்ஸோடு ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வந்து மேலே கீழே போயிட்டு நமக்கு ப்ராஃபிட்டில் வர முடியும். நமக்கு கேண்டில் இல்லாமல் குச்சி வால்யூமே இல்லாமல் பண்ணோன்னா அது வந்து ட்ரேடிங் அடையாளம் கிடையாது. ட்ரேடிங் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப மிஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய வீடியோ சொல்கிறேன், ஒரு சில வீடியோஸில் வந்து அந்த விஷயத்தை சொல்ல மிஸ் பண்ணிடுறேன். அதான் வந்து வீடியோ சென்டரில் வந்து அந்த விஷயத்தை சொல்லிட்டேன். ஓகே? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்னொரு பேசிக் விஷயம். ஒரு ஸ்டாக்ஸு மேலே போனோன்னா இந்த மாதிரி மேலே போகுது இல்லைங்களா, அதாவது புதுசாக ஒரு ஹை கிரியேட் பண்ணுறது, ஒரு லோ கிரியேட் பண்ணுது, ஹை கிரியேட் பண்ணுது, லோ கிரியேட் பண்ணுது, இது மாதிரி போகுது. இது வந்து நம்ம
அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இதில் நம்ம பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் தேடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்திருக்கோம். இந்த இடத்துல சார் இந்த இடத்துல சேல் பண்ணியும் பண்ணலாமே, இதில் சேல் பண்ணியும் பண்ணலாமே. ரைட், ஓகே, பண்ணலாம். எது சேஃபு? நம்ம இங்கேருந்து பை பண்ணுறது சேஃபா, இங்கேருந்து சேல் பண்ணுறது சேஃபா? இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இப்போ மூவ்மெண்ட் ஆகுதுன்னா இந்த பேஸ் வந்து இங்கே வந்து தான் இப்படி போகணுன்னு இல்லை. இதுனா சைட்வேஸில் இந்த மாதிரி போய்ட்டு கூட உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இதுலேருந்து அப்பவும் கொடுக்கலாம். நம்ம இங்கே வந்து தான் மேலே போகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்மளுடைய எங்கே இருக்கணும் வியூ, ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நம்ம 5 மினிட்ஸில் கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். இது அப் ட்ரெண்டில் போகிற பை அண்ட் சேல் ஸ்டாக்கான சான்சஸ். இப்போ நீங்கள் 30 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு டைம் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் இங்கே வந்து பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். நம்ம சார்ட்லேயும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்பிடி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது சார்ட்லேயும் பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, சரி. இதுக்கு என்ன நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா நடவண்டி ஓடுவாங்க, நடவண்டி பார்த்துருப்பீங்களா? ஸோ நடவண்டி ஓடுறது நடக்க தள்ளிட்டு போவோம் குழந்தை. அப்போ நடக்க கற்றுக்குச்சின்னா அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் தேவைப்படாது. அதே மாதிரி தான் நடவண்டி மாதிரி தான் இண்டிகேட்டர். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டது யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு சார்ட்டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறதுன்னா EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஃபால்ட்டாக 9 வரும், அதை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இருங்க, 200 மாற்றிக்கங்க. அதை 9 இருக்குத 200 மாற்றிக்கங்க. அந்த க்ளோஸ் அப்படியே தான் இருக்கட்டும், SME அப்படியே இருக்கட்டும். இதில் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகே, ஸோ 200 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். MACD. ஓகே, மேலே ஃபஸ்ட் உடனே கிளிக் பண்ணிங்க. மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ் இதே கிளிக் பண்ணிங்க போதும். ஓகேங்களா? சரி, பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்க. நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக 30 மினிட்ஸ்க்கும் வரலாம். ஃபஸ்ட் நீங்கள் 1 ஹவரில் இருங்க, அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வாங்க. இல்லை ஸ்டார்டிங்லேருந்து 30 மினிட்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. அதாவது 200 EMக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது, 200 EMக்கு லைனுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் தேடலாம். அதாவது அந்த டைம் ஃப்ரேமை சின்னது பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க, இப்போ இந்த ஏரியாவில் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் பையிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். பையிங்கான பிளான் எங்கள் இடத்துல எக்ஸாக்டாக எங்கே சார் பண்ணணும் நாங்கள், அதுதான் பிரச்சனை, எங்களுக்கு தெரியல என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னா. ஸோ MACDயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போடுங்க பாருங்கள், சிக்னல் MACD சிக்னல் போடுவோம். அந்த சிக்னல் போட்ட உடனே ஒரு 2 க்ரீன் கலர் பார் வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பை அண்ட் சேலுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன லோ க்ரியேட் ஆகிட்டு போயிட்டுருக்கோ அந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடணும். இப்போ நம்ம சார்ட்டில் எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருங்க, இப்போ டாபரில் பார்க்கலாமா? சரி, ஏதோ எந்த ஒரு ஸ்டாக் தான் நோ ப்ராப்ளம். இப்போ நான் 1 ஹவர்லேயே சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த 200 EMக்கு கீழே இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இருங்க, ஸோ இந்த இடத்துல வந்து நான் 200 EMக்கு டவுன் ட்ரெண்டில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சிக்னலுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே நான் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் போடலான்ற விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். எங்கள் முன்னாடி போச்சா? ஓகே, இப்போ நம்ம 30 மினிட்ஸ்லேயே 1 ஹவர்லேயே பெரிய டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணிட்டீங்களா, டவுன் ட்ரெண்டு சூஸ் பண்ணிட்டோம், 200 EMக்கு கீழே இருக்குது சூஸ் பண்ணிட்டோம், MACD சிக்னலும் வந்து கீழே செல் சைட் சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் ஜூம் பண்ணி உள்ளே வந்துட்டதுக்கப்புறமா இங்கே நம்ம MACD சிக்னல் அகைன் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிக்னல் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 2 சிக்னல் போடும் க்ரீன், அதாவது MACD சிக்னல் போட்ட உடனே நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான ஒரு செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அதோட ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு டார்கெட் 1:1.5க்கு மேலே இருக்கணும். 1:1க்கு மேலே இருந்தால் ஓகே, 1:1.2 1.3 ஏன்னா ப்ரோக்கர்ஸ் டேக்ஸு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் சர்வைவ் பண்ணி நிற்க முடியும். நீங்கள் 1:1 இருந்தீங்கன்னா உங்களால் சர்வைவ் பண்ணி ஜெயிக்க முடியாது உங்களால். ஓகேங்களா? 1:1.3 1:1.4க்கு மேலே தான் நீங்கள் டார்கெட் செட் பண்ணமே தவிர அதுக்குள்ளே நீங்கள் 1:1 கிடைச்சா போதும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா 1:1 கூட வர மாட்டேங்கிறாங்க, 1:0.5ல வெளியே வந்துடுறாங்க. அது எப்படி டார்கெட் ஆகும்?
நீங்கள் 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 700 ரூபாய் டார்கெட் போகுது. அப்போ இந்த இடத்துல போதும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆக சொல்ல நீங்கள் ட்ரேட் பண்ணி எந்த யூஸும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் எஸ்எல் டாஸில் என்ன 1000 ரூபாய் லாஸ் கொடுக்குறீங்களா, அதிகமாக கொடுப்பீங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா 1300 1200 கூட கொடுப்பாங்க ஸ்டாப் லாஸ். ஆனால் வர சொல்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 700, போகிறது பார்த்தீங்கன்னா 1300. அது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும்? ஆகாது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுடைய என்ட்ரி ஆகிடுச்சா, உங்களுடைய எஸ்எல் எவ்வளோன்னு பாருங்கள், உங்களுடைய டார்கெட் எவ்வளோ, அந்த டார்கெட்டை ஹோல்ட் பண்ணி வெளியே வரத வழி பாருங்கள். இது இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இதை பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போது 5 மினிட்ஸ் வந்து மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு ஷிஃப்ட் பண்ணிங்க 5 மினிட்ஸு. ஓகே, ஸ்டடி பண்ண சொல்ல ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து வச்சுங்க. ஒன்று 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகணும். MACD சிக்னல் வந்து உங்களுக்கு பை சைட் சிக்னல் கொடுத்துக்கணும். எத்தனை பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு நாளைக்கு முன்னாடி இது ஒரு 5 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இப்போ மறுநாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் வந்து க்ரீனில் ஒரு நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது, இல்லை 50 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் பை சைடு என்ன 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுங்க அதில் போகலாம். இல்லை நீங்கள் சேல் சைடு ஒரு 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் ரெட்டில் ஓப்பன் ஆகுது, மைனஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மைனஸில் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் 5 ஸ்டாக்ஸில் எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த 10 லைன் கட் ஆனோன்னு நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் வந்து இது ஒரு ஈஸி மெத்தட். நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணியிருப்பேன். நிறைய டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு மார்னிங்லேயே சென்ட் பண்ணுவேன். ஒரு 10 லைன் டாப் பண்ணி இதில் கட் பண்ணால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சென்ட் பண்ணுவேன். சேம் இதே ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10 லைன் இப்படி ட்ராப் பண்ணி வச்சுருப்பேன், ப்ரைஸ் இங்கே இருக்கும், கட் ஆச்சுல சேல் பண்ணுங்கள், கட் ஆகும், டார்கெட் இமிடியேட்டாக வந்துடும், சிஸ்டம் க்ளோஸ், ப்ராஃபிட் புக். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அதில் வந்து கலந்துக்கலாம். 50K சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் எதில் வரும்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். அந்த டெலிகிராமில் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினாரோட லிங்க்கும் வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.